கண்களை மூடி கர்த்தரை நோக்குவார். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், எங் தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. வானம் திறக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சகலவித கட்டுகள் நிர்மூலமாகட்டும். எல்லா பில்லி சூன்ய வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள் அசையட்டும். ஏதோ ஒரு உள்ளான மாற்றம் ஒவ்வொருவர்களையும் உண்டாகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் தகப்பனே, உடைய வார்த்தை இன்றைக்கு போஷிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மறைவான மன்னாவை நான் எடுத்து தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் தருவேன் என்று சொன்னீரேன். இதோ இவர்களுக்குள்ள நல்ல விதைகளை விதைக்க, அது 100 மடங்கு பலன்களை தர ஒரு வல்லமை புறப்பட்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின் பலனை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு அதன்படி செய்கிறவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை பண்ணுகிறவர்களாய் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். எல்லா வேசித்தனத்தின் வல்லமைகள், விபச்சாரத்தின் கிரியைகள், தேசத்துல கட்டவிழ்க்கப்படுகிற மரண ஆவியின் வல்லமைகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல இருளின் வல்லமைகள், சிந்தனையின் கட்டுகள், கண் மயக்கங்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற நிலைகள் மாறட்டும். இந்த வேளையில மாறட்டும். மாறாதாலாபா do daba daga da daba galaba. In the name of Jesus, I command all the strongholds to break in the name of Jesus. Dule shekha turama shattaraga da daga da daga da daba. எழுப்புதலே எங்கள் வாஞ்சையும் தாகமும் பாரமுமாய் இருக்கட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட சில நாட்களாக ரொம்ப தெளிவா பேசுறாருன்றத விசுவாசிக்கிறேன். சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, கர்த்தரனோடு கூட பேசுறாரு, நிறைய காரியங்களை நான் கத்துக்கிறேன் அப்படின்றத எனக்கு தெரிவிச்சிருக்கீங்க. அது ஒரு நல்ல காரியம். அதோட நிற்கிறக்கூடாது. ஹல்லேலூயா. You have to grow as well as you have to do what God says. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நம்ம கிட்ட சொல்றாரோ அதை செஞ்சாதான் அடுத்து கர்த்தர் பேசுவார். ஆமென். நீங்க செய்யலன்னா தொடர்ந்து கர்த்தர் பேச மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நேத்து முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி காண்பித்தேன். இன்னைக்கும் அதை அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவியில நான் ஏவப்பட்டேன். அது என்னன்னா, இந்த பாபிலோன் என்பது ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெண் ஆவி செயல்படுதுன்றத நான் பாக்குறேன். பெண் ஆவி செயல்படுதுன்றத வேத வசனம் சொல்லுகிறது. இதுல அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் செயல்படுது. இது பிசாசுகளின் கூடா இருக்கிறது. எல்லா பிசாசோட ஹெட் குவார்டர்ஸ் பாபிலோன் தான். பாபிலோன்றது ஒரு பிளேஸ் கிடையாது. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல், கல்ச்சர் இல்லையா? அது ஒரு முறைமை சொல்லலாம், முறைமை இல்லையா? இதுக்குள்ள நிறைய கிரியைகளை கர்த்தர் சொல்லி கொண்டே வர்றாரு, காண்பித்து கொண்டே வர்றாரு. எல்லா ஸ்பிரிட்டும் இந்த பாபிலோன்ல இருந்துதான், இந்த பாபேல் கோபுரத்துல இருந்துதான், அந்த நிம்ரோத்தின் காரியங்களில் இருந்துதான் வெளியே வருவதை நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ இது கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா, கானானியர்கள் மத்தியில் இந்த பாபிலோனியன் கிரியைகள் அதிகமா இருக்குது இல்லையா? கானானிய ஆவிகள்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கானானியர்களோடு விழுந்து போன தூதர்கள் அல்லது பிசாசோடும் பிசாசை சேர்ந்தவர்கள்
இருந்தவர்கள் எல்லாரையும் தேவன் என்ன பண்றாரு? கீழே தள்ளுறாரு. அப்படி தள்ளும் போது இவர்கள் எல்லாரும், அந்த விழுந்து போன தூதர்கள் சில பேர் பாதாளத்துல போய் விழுறாங்க, சில பேர் உலகத்துல செயல்படுறாங்க, சில ஹெட் குவார்டர்ஸ் வந்து வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனையா இருக்கு இல்லையா? வான மண்டலத்துல, அதாவது நீங்க பார்க்கிற இப்போ சூரியன், சந்திரன், மற்ற கோள்கள் இதெல்லாம் முதல் வானத்துல இருக்கு இல்லையா? இரண்டாம் வானம் ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டாம் வானத்துலதான் பிசாசு ஆளுகை செய்யறான். அதான் மத்திய வானம் சொல்றாரு இல்லையா கர்த்தர். மத்திய வானத்துக்கு மேலதான் பரதேசு மூணாவது வானம் இருக்கிறது. அதுதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான் இருக்கு. அப்ப 3 வானம் இருக்கு. லாஜிக் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், 3ன்னு சொன்னாங்கன்னா அப்ப 1 2 இருக்குதுன்னு அர்த்தம். 2வது தான் இந்த வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனை. அல்லேலூயா. சோ இந்த பிசாசு விழுந்து போன இந்த தூதர்கள் எல்லாரும் இந்த பாபிலோனின் பேட்டர்ன்ல தான் கிரியை செய்யறாங்க. புரியுதா? ரொம்ப கொஞ்சம் ஈஸியா எளிமை முறையில உங்களுக்கு சொல்றேன். பாபிலோனுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன்ல தான் எல்லா பிசாசும் கிரியை செய்யும். இப்ப நீங்க பாபிலோனின் காரியத்தை அறிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா, பாபிலோன் எப்படி செயல்படும்னு அறிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா, பிசாசுக்கு விரோதமா எப்படி நம்ம ஜெயிக்கலாம், யுத்தம் பண்ணலாம், பிசாசு எப்படி செயல்படுவான், நம்ம எப்படி அதற்கு பிரதி உத்தரமாக காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும். அல்லேலூயா. அதான் தேவனை அறிகிற அறிவு. அது இல்லாம தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற காரியங்களை அறிகிற அறிவு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆதி திருச்சபையில பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு இல்லையா? பிசாசின் தந்திரங்கள் என்னவென்று உங்களுக்கு நல்லா தெரியும். பிசாசு எப்படி செயல்படுவான்? சத்ரு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான், மற்றபடி வேற ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இந்த கேரக்டர் எல்லாம் கர்த்தர் பைபிள்ல ஏன் எழுதி வச்சிருக்காரு? பிசாசுடைய கேரக்டரை ஏன் பைபிள் எழுதி வச்சிருக்காரு? so that we will be careful, we will be vigilant. நம்ம ஜாக்கிரதையாவும் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாவும் இருக்கணும்ன்றதுக்காக. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? சில நேரங்கள்ல இந்த பாபிலோனின் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்ம தேசத்துல, நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்துல முக்கியமா கிரியை செய்கிறது. அல்லேலூயா. சில பேர் இதற்கு அடிமையாகவே இருக்கிறாங்க. நிறைய சபைகள், டினாமினேஷன்கள் இந்த பாபிலோனின் கிரியைகளுக்கு அடிமையா இருக்காங்க, தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைய பார்த்தோம் எப்படி பேட்டர்ன். இயேசு வந்த நாட்கள்ல பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் இந்த பாபிலோனுக்குள்ள தான் இருந்தாங்க. அதனாலதான் அடி உழுது கயிறுனால. ஆமென். இயேசுவையே குத்தம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு இது மனிதர்கள் முன்னோர்கள் உண்டாக்கின முறைமைக்கு முக்கியத்துவம் அதிகமா தருவாங்க. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குற ஆட்கள். இதுதான் இந்த பாபிலோனின் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது சபையில கிரியை செய்யுது இல்லையா? ஒரு சபையை பத்தி கர்த்தர் சொல்றாரு, ஏசபேல் கட்டில் போட்டு சிமர்னா தானே? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் தியத்திரா 18வது வசனத்துல ஒரு சபை இருக்கு. அது என்ன சபை? தியத்திரா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதுல ஒரு சபை இருக்கு, தியத்திரான்னு ஒரு சபை. அந்த சபையில என்ன நடக்குது? உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 20வது வசனம் வாசிக்கிறேன். என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில இடம் கொடுத்தா ஏசபேல் வந்து உட்காரும். அல்லேலூயா. சபையாச்சு, தேவனுடைய ஆலயமாச்சு, எப்படி பிசாசு வந்து ஆளுகை செய்து, எப்படி ஏசபேல் வந்து கட்டுல போட்டிருக்கு? இடம் கொடுத்தா நடக்கும். புரியுதா? அல்லேலூயா. தேவன் இடம் கொடுக்க மாட்டாரு. சபையில நம்ம தேவன் இருவரும் இணைகிற ஒரு காரியம் தான் சபை இல்லையா? இந்த சபையில நம்ம ஏசபேலுக்கு இடம் கொடுத்தோம்னா ஏசபேல் நல்லா சேர் போட்டு வந்து உட்காரும், பாபிலோன் வந்து நல்லா உட்காரும். புரியுதா இல்லையா? இப்போ கர்த்தர் சொல்லுகிறா, சில சபைகள், சில டினாமினேஷன்கள் ஏசபேலுக்கு அடிமையா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய சர்ச்சஸ்ல பாருங்க, வாட்டர் பேப்டிசம் வந்து குழந்தைக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா இல்லையா?
இஸ்டார் மூலமா, இஸ்டார் தான் இந்த கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மரியாள் அப்படின்னு வணங்குற அந்த காரியங்களை இஸ்தார், இஸ்தரோ அப்படின்ற அந்த தெய்வங்கள் மூலமா தான் இந்த அதை கிறிஸ்டியனைஸ் பண்றாங்க இல்லையா. கான்ஸ்டன்டைன் என்ற ரோமர் ராஜா வந்து கிறிஸ்டியனைஸ் பண்ணி மெடோனான்ற கடவுளுக்கு பதிலா மேரிய கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஈஸ்டர்ன்றது இந்த இஸ்டார்ல இருந்து வருது இல்லையா, இஸ்த்ரோ அப்படின்ற அந்த பேர் இல்லையா, அந்த ஸ்பிரிட், அதே பெண் ஆவி, அந்த பெண் ஆவியுடைய நேம தான் ஈஸ்டர்னு கொண்டாடணும். இப்ப நிறைய சர்ச்சஸ் அதை கொண்டாடுவாங்க இல்லையா, அதை மையத்துவப்படுத்துவாங்க, முட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க, ஈஸ்டர் எக் சொல்லுவாங்க, முயல் போட்டிருக்கிற அது பேர் என்ன புத்தகங்களை, கிரீட்டிங் கார்ட்ஸ் இதை கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல அல்லேலூயா இஸ்தார் செயல்படுகிறது. இப்போ நிறைய சபைகள்ல இது ஒரு முறைமையா இருக்கு. நான் உங்களை போய் படிக்க சொன்னேன், படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. 40 நாள் லென்ட் இருக்கணும், கரிமீன் சாப்பிடக்கூடாது, துக்கம் கொண்டாட வேண்டும், பூ வைக்க மாட்டாங்க கேர்ள்ஸ், பாத்துருக்கீங்களா? லென்ட் டேஸ்ட்ல தவசு நாட்களா ஏதோ ஒரு நாட்கள் சொல்லுவாங்க, தவசு நாட்கள். அதனால நாங்க பூ வைக்க மாட்டோம், மேக்கப் போட மாட்டோம், கம்மல் கூட சின்ன கம்மலா போட்டுப்போம், பெரிய கம்மல் போட மாட்டோம், நல்லா சாப்பிட மாட்டோம், கிராண்டா சாப்பிட மாட்டோம், கரிமீன் சாப்பிட மாட்டோம். நாங்க எங்களுக்கு நாங்களே சோகமா இருக்கிற மாதிரி, அப்படியே சோகமா இல்லைனாலும் சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சுப்போம். கர்த்தர் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கு சொல்லியே. அல்லேலூயா. வீட்டை பூட்டி தலைக்கு ஒழுங்கா எண்ணெய் வெயினர். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் தான் உள்ள போய் எல்லாரும் முன்னாடி நான் பூ வைக்க மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. எப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் எழுதி வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது வந்து தம்மூஸ்க்கு இருக்கிற ஃபாஸ்டிங், இயேசுக்கு இல்ல. அல்லேலூயா. தம்மூசு நாட்கள் அல்லது இந்த அந்நிய தெய்வர்களை வணங்கி கொண்டிருக்கிற கிரேக்கர்கள், பாபிலோனியர்கள், இவர்கள் பாத்தீங்கன்னா 40 நாட்கள் துக்கம் கொண்டாடி அழுவார்கள். அதான் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். தம்மூசுக்காக அழுகிற ஸ்திரீகளை நான் சபைக்குள் பார்த்தேன். பாருங்க, எசேக்கியேல் நாட்கள்ல சபைக்குள்ள தம்மூசுக்காக ஸ்திரீகள் அழுகுறாங்க, சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, அதான் பாகால் வர்ஷிப், அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சபைக்குள்ள இந்த பாபிலோன் செயல்படுகிறது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு வரத்துக்கு முன்னாடி பாபிலோன் செயல்பட்டு கொண்டுச்சு. இயேசு வந்து சில பேரை விடுதலை ஆக்கி ஒரு பெரிய ரிவைவ்ல கொண்டு வந்துதான் அந்த பாபிலோன்ல இருந்து ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு ரிவைவல், உலகம் தழுவிய ரிவைவல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது எதுக்காக? இருளின் ராஜ்யத்திலிருந்து ஜனங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள, இப்படி சொல்றேன், பாபிலோன்ல இருந்து, பாபிலோனின் சிறை இருப்புல இருந்து ஜனங்களை விடுதலை பண்ணி எருசலேமுக்கு மறுபடியும் கொண்டு வர. அல்லேலூயா. கானானு, பரம கானானுக்கு மறுபடியும் கொண்டு வர. அல்லேலூயா. இதுதான் எழுப்புதலுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அப்படின்னு சொல்லாமா? ஆத்ம ரட்சிப்பு இல்லாம சும்மா போயிட்டு அவர்கள் நானும் மியூசிக்கு நல்லா கைத்தட்டி பாடினேன் 24 hours வர்ஷிப் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு பப்ளிசிட்டி பண்ணி ப்ரொபகண்டா பண்றதுக்கு ரிவைவல் கிடையாது. அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன், ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டேட்டஸ்ல 24 மணி நேரம் பிரேயர் நாங்க பண்ண போறோம், இது வந்து குளோபல் வேர்ல்டு ரெக்கார்ட், இதோடைய பிக்சர்ஸ் எல்லாம் இன்னும் அப்கமிங் ஸ்டேட்டஸ்ல வரப்போகுது. எதுக்கு இந்த பப்ளிசிட்டி? பிரேயர் எப்படி பண்ணணும்? கதவை சாத்தி பிரேயர் பண்ணுன்னு சொன்னாரு கர்த்தர். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை அவரு தருவாரு. நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, 24 hours பிரேயர் வேஸ்ட் ஆயிடுச்சு நீங்க ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்டேட்டஸ்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த பாபிலோனின் கிரியைகளுக்கு நாம் உடன்பட்டுருவே. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த பாபிலோனின் கிரியைகள் வராதபடிக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் பழைய ஏற்பாடுல எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணும் போது கர்த்தர் கட்டளையிட்டார் மோசே மூலமா. புதிய ஏற்பாடுல இயேசு மூலமா, இயேசுடைய சீடர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் மூலமா இந்த எழுப்புதல் மறுபடியும் கிரியை செய்தது. கடைசி நாட்கள்ல யோவேல் தீர்க்க தரிசனமாய் உரைத்தது போல கடைசி நாட்கள்ல எல்லார் மேலும் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படும். அல்லேலூயா. கொஞ்சம் பேசிக் சத்தியம் தான், ஆனாலும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
17வது வசனம். கடைசி நாட்களில் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நாட்கள்ல. அல்லேலூயா. அதான் கடைசி நாள் இல்லையா? யாருக்கு கடைசி நாள்? பிசாசுக்கு கடைசி நாள். ஆமென். அதனால தான் அவன் துரிதமா வேலை பார்க்கறான் வேதவசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. ஆமென். பிசாசு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு பிசாசுக்கு தெரியுது. ஃபியூச்சர் தெரியுது பாருங்க. சில ஃபியூச்சர் காரியங்கள் தெரியுது பிசாசுக்கு. அவனுடைய முடிவு அவனுக்கு தெரியும். அவனுக்கு கொஞ்ச காலம் தான் கொடுக்கப்படும் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். அந்த காலம் குறைக்கப்பட்டிருக்கு, அதுவும் நல்லா தெரியும். ஆனாலும் துரிதமாய் அவன் எத்தனை ஆத்துமாக்களை பாதாளத்துக்குள்ள நரகத்துக்குள்ள கொண்டு போக முடியுமோ கொண்டு போக ட்ரை பண்றான். கரெக்டா? இப்போ கடைசி நாட்களில் கர்த்தர் பிசாசு எவ்வளவு துரிதமா வேகமா செயல்பட்டாலும் கர்த்தர் செயல்படுகிறார். எங்களுக்கு தொழிலே சொல்லாமே பிசாசு செயல்பட்டா என்ன, செயல்படலன்னா என்ன, கர்த்தர் செயல்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சார்னா பிசாசா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை, அவருக்கு எதிராக ஒரு கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம். அல்லேலூயா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். யாரோட ஆவிய? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆமென். நல்ல கவனிங்க. இந்த வசனத்துல அல்லது பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கே பேதுரு ஏஞ்சி ரொம்ப தெளிவா சொல்றாரு. என் ஆவிய மாம்சமான யாவர் மேல அப்படின்னா whoever has flesh, நம்மளுக்கெல்லாம் ஃபிளஷ் இருக்கா? யார் யாருக்கெல்லாம் மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன். அப்போ இது வரைக்கும் அப்படி இல்லையா? அப்படி இல்ல. யோவேல் தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை யோவேல் புத்தகத்துல எழுதியிருக்காரு 2ஆம் அதிகாரத்துல. இதை எழுதும் போது யோவேல் தீர்க்கதரிசி ஆச்சரியப்பட்டு இருப்பாரு. என்னடா அது, பழைய ஏற்பாடுல அபிஷேகம் செலக்டிவ் பீப்புளுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. கரெக்டா இல்லையா? ஒரு ஆசாரியனுக்கு ஆரோனை கூப்பிட்டு மோசே என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. ஆரோன் ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியனா இருக்கிறாங்க. அடுத்து ராஜா சவுல் மேல அபிஷேகத்தை ஊத்துறாரு. ஒரு தீர்க்கதரிசி எலிசா மேல சால்வையை போட்டு அபிஷேகம் பண்றாரு. கரெக்டா இல்லையா? ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் நியாயாதிபதிக்கு தீர்க்கதரிசிக்கு வேற யாரு? ராஜா, ஆசாரியன். இந்த மாதிரி தேவனுடைய ஊழியத்தை யார் யாரெல்லாம் செய்கிறதற்கு தேவன் அழைத்து தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊத்துறாரு. அப்ப யாரு? சில பேருக்கு மாத்திரம் தான் இந்த ஸ்பெஷல். சிம்சோன் மேல இருந்த ஆவி யார் மேலயாவது இருந்தா? பழைய ஏற்பாடுல நியாயாதிபதியின் அபிஷேகம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊத்தி இருக்கிறாரு. ஆனா நாட் ஃபார் ஆல். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்றேன். இதனுடைய தன்மை என்னென்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா? இந்த அபிஷேகத்துடைய தன்மை வேறுபட்ட தன்மை. புதிய ஏற்பாடுல கொடுக்கப்படுகிற விதமும் பழைய ஏற்பாடுல கொடுக்கப்படுகிற அபிஷேகத்தின் விதமும் வேற. உங்களுக்கு புரியுது? அங்க சிம்சோன் மேல ஆவியானவர் பலமா இறங்கினார். செய்ய வேண்டிய டாஸ்க சிம்சோன் செஞ்சு முடிச்ச உடனே ஆவியானவர் போயிடுவார். திருப்பியும் ஆவியானவர் பலமா இறங்கினான்னு போட்டிருக்கு அடுத்த வாட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டாருன்னு அர்த்தம். கோச்சிக்கிட்டு போல, கோவப்பட்டு போல, அந்த டாஸ்க முடிச்ச உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா முதல்ல பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறின இடம் எது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள்ல அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளை பேசுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல ஜனங்க நிரப்பப்பட்டோம்னா அந்நிய பாஷையில பேசல. கரெக்டா இல்லையா? தீர்க்கதரிசனம் வச்சாங்க, பட் அந்நிய பாஷையில அவர்கள் பேசல. ஆனா புதிய ஏற்பாடுல இவர்கள் இருதயத்திற்குள்ளேயே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினது நிமித்தம் இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? வாய் பேசும். கையில தலையில சொல்லாமே. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப கர்த்தர் கொடுப்பாரு. தெளிவா உங்களுக்கு தெரியும், ஐ ஆம் அனாயிண்டட். அல்லேலூயா. இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு ஜீசஸ் சொல்றாருல ஆக்ட்ஸ் சாப்டர் 1:5ல, அதை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு உறுதியா சொல்ல முடியும் உங்களால. அந்த நாள், அந்த நேரம், இந்த நேரத்துல, இந்த நிமிஷம், அந்த பாஸ்டர் என் தள்ள கை வச்சார், நான் நைட்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்,
காலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆவியானவர் பலமா என் மேல வந்து இறங்கினாரு. எனக்குள்ள ஒரு வல்லமை, பலன் அடைவீர்கள் போட்டிருக்குல்ல, எனக்குள்ள ஒரு வல்லமை பாஸ் ஆச்சு. எனக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் இருந்துச்சு. நான் அப்படியே கீழே விழுந்தேன். நான் ஏஞ்சேன். சொல்றாங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கல்ல, அதாவது அனுபவங்களை நம்ம தப்பா எண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஞான திருஷ்டி அடைஞ்சு யாராவது விஷன் பார்த்தாங்கன்னா அவங்க கிடக்குறாங்க. பைபிள் வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், விஷன் எல்லாம் முக்கியம் கிடையாது. அப்படி கிடையாது. அல்லேலூயா. தேவன் சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா பேசுவாரு. தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம், கவனிங்க. இப்ப இந்த அபிஷேகம் பழைய ஏற்பாடுல தன்மை வேற, எல்லாருக்குமோ கொடுக்கப்படல. ரெண்டு காரியம் இருக்கு. எல்லாருக்கும் இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட். Secondly, it was not the same anointing that was poured on the apostles in Acts chapter 2. அப்போஸ்தலர்கள் மேல 120 பேர் மேல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் பழைய ஏற்பாடுல யார் மேலேயும் ஊற்றப்படல. எப்படி நான் சொல்றேன், வாசி. யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, அல்லேலூயா, இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள். என்ன பண்ணுமா? தாகமா இருக்கா? என்கிட்ட வா, நான் உனக்கு ஒரு தண்ணி தரேன். ஐ வில் கிவ் யூ வாட்டர். இந்த வாட்டர் பேர் என்ன? சாரி, கரண்ட் போயிடுச்சு, ஒரே நிமிஷம் பேரு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கு உங்களுக்கு தாகமா இருக்கா? ஏசு கூப்பிடுறாரு. எல்லாரும் முன்னாடியும் திடீர்னு அவுட் ஆஃப் நோ வேர் ஜீசஸ் இஸ் கம்மிங் இன் டு த டெம்பிள். ஆலயத்துக்குள்ள வராரு. வந்துட்டு இயேசு எல்லாம் கொலை பண்றதுக்கு தேடுறாங்க. 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு எங்கன்னு தேடுறாங்க. சில பேர் கொலை பண்றதுக்கு, பிளாட் பண்றதுக்கு இவர் என்ன பண்ண போறாரு அப்படி பாத்துட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கிருந்தோ இயேசு கிறிஸ்து பண்டிகையின் கடைசி நாள்ல வந்து நின்ட்டாரு. நடுவுல நின்ட்டாரு. எல்லாரும் பாக்குறாங்க. தாகமா இருக்கிறவனே எப்படி இருக்கும்? பைத்தியம் விட்டாரா? திடீர்னு கத்துறாரு. பண்டிகையில என்னென்ன பண்றாங்க எல்லாரும். திடீர்னு கத்துறாரு இயேசு. இப்படிதான் பண்ணுவாரு. அல்லேலூயா. நம்ம தெருவுல நின்னு பிரசவம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள் சொல்றோமா? அதேதான். அல்லேலூயா. நம்ம ஆளு ஸ்ட்ரீட் பிரீச்சிங், ஸ்ட்ரீட் பிரீச்சர். இயேசுவும் தெரு பிரசங்கியார் தான். அல்லேலூயா. அமேன். மேடை பிரசங்கியார் அல்ல, தெரு பிரசங்கியார். சரி, வாசிக்கலாமா? நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர், லிவிங் வாட்டர். இந்த லிவிங் வாட்டர் என்னது? ரிவர் மாதிரி செயல்படுமா? நதிகள், ரிவர்ஸ், நதிகள் ஓடும் அவன் உள்ளத்துல. அதை நான் தருவேன், அந்த தண்ணியை நான் தருவேன். அது உன் உள்ளத்துல நதியா மாறிடும். நீ எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது குப்புளிக்கும் உனக்குள்ள. மே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. அல்லேலூயா. அந்த அபிஷேகம், தண்ணி தான் பேசுறாரு. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. ஆவி இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்பிரிட்னு இருக்கும். ஸ்மால் எஸ் இருக்கா, கேபிட்டல் எஸ் இருக்கா? கேபிட்டல் எஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. கேபிட்டல் எஸ் இருக்கு பாருங்க. ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வர்ஸ். யோவான் ஆவியானவர் கொண்டு எழுதுறாரு இந்த காரியத்தை. இயேசு கிறிஸ்து ஏஞ்சி தாகமா இருக்கிறீங்கன்னு கத்துனாரு. இது எதுக்காக தெரியுமா? அவர் இன்னும் மகிமைப்படல. மகிமைப்பட்ட பிறகு அவர் கொடுக்க போகிற பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறிச்சு சொல்றாரு. ஆமென். இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு இந்த வசனம்? அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டுங்க நண்பர்களுக்கு. மெயின்லைன் சர்ச்சஸ்ல சில பேர் வேற பிலீஃப் சிஸ்டம்ல இருப்பாங்க இல்லையா? அவெல்லாம் எடுத்து காட்டுங்க. பாருப்பா,
இயேசு கிறிஸ்து ஊற்றுவேன்னு சொல்றாரு. பேப்டிசம் டேங்க்ல இல்ல இது. ஆமென். உன் உள்ளத்துக்குள்ள ஊற்றப்படும். தண்ணி வெளியே இல்ல, உள்ள. நதி வெளியே இல்ல, உள்ள. அல்லேலூயா. அள்ள அள்ள குறையாம நதி. ஸ்பிரிங்ஸ் ஸ்பிரிங்ஸ் இருக்குல்ல இங்கிலீஷ் பைபிள்ல, ஸ்பிரிங்ஸ் இருக்கும். ரிவர்ஸ் உள்ள இருந்து சொரக்கும். அதுதான் சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு சொல்றாரு. தாகத்துக்கு தான் இயேசு கேட்ட உடனே, இவன் உங்ககிட்ட குடமே இல்லையே, நீங்க யூதரா இருக்க என்கிட்ட பேசுறீங்க அப்படிலாம் பேசும்போது, நீ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்கிட்ட கேப்ப, நான் உனக்கு ஜீவத்தை தரும் அப்படின்னா பாருங்க. இயேசுவால் அன்றி எவராலும் பரிசுத்த ஆவியானவரை மனு குலத்திற்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா பிதாவாகிய தேவன் அல்லது பரிசுத்த ஆவியானவர் தேவன், அவரு பரிசுத்த ஆவியானவர் தேவன் இல்லையா? தேவன் ஒரு மனிதனுக்குள் சரீரத்துக்குள் வந்து வாசம் பண்ண போகிறாரு. இப்படி வாசம் பண்ணோம்னா மனிதன் பரிசுத்தமாகணும். அப்ப இயேசுவின் ரத்தம் அவனை பரிசுத்தமாகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தம் இல்லாமல் ஆவியானவர்னால உள்ள வந்து தங்க முடியாது. இப்ப நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17. 3:16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கோம். தேவ ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஆலயம். ஏன்னா தேவ ஆவியானவர் தேவன், காட். அதான் திருத்துவம். காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆமென். இங்க போட்டுருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்றாரு. பழைய ஏற்பாடுல அந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிற பரிசுத்தத்தை எந்த மனிதர்களாலையும் அட்டைன் பண்ண முடியல. புரியுது? அவளிடத்துல நியமங்கள் இருந்தது, பூசுதல் முறைமைகள் இருந்தது, சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் டெம்பரவரியா இருந்துச்சு. பாவம் பண்ணிட்டானா ஒரு ஆடு எடுத்துட்டு போய் அது ரத்தம் சிந்தப்படணும், அந்த ரத்தத்தை எடுத்து பூசணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு. நான் புதிய ஏற்பாடுல உண்மையான ஆடு யாரு? இயேசு கிறிஸ்து. குற்றம் இல்லாத ஆடு, மாசற்ற ஆடு. அல்லேலூயா. நமக்காய் மரித்த ஆட்டுக்குட்டி அவரே. ஷேக் அப்துல்லாபா. அவர் நம்மை சுத்திகரித்தது நிமித்தம் பிதாவாகிய தேவனிடத்துல போய், இப்போ என்னுடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட்டாங்க, கழுவப்பட்டாங்க, நான் பரலோகத்துக்கு உயிர் தெளிந்து வந்திருக்கேன். as a representative of mankind, I'm asking you God, give me Holy Spirit. அல்லேலூயா. இந்த ஆவியானவரை பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்று பேதுரு சொல்றார். Acts chapter 2 verse number, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33வது வசனம், 33 to 33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று. ஒண்ணும் புரியல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மேல போயிட்டாரு. அவர் பரிசுத்த ஆவி எப்ப பெற்றாரு? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது மேல வந்து புறாவை போல பரிசுத்த ஆவியான இறங்கினாரு. அப்பதானே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. ஆனா இங்க பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் மகிமை அடைஞ்சு பரலோகத்துல போய் பிதாவானவர் கிட்ட போய் உட்கார்ந்து வலது பார்சத்துல உட்கார்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாராம். இது என்ன மாதிரி பெற்றுக்கொள்ளுதல்? ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நம் மீது ஊற்றுவதற்கான அதிகாரத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் உயிர் தெளிந்த பிறகு பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. இதான் அந்த வசனம். வசனத்தை இன்னும் டீப்பா வாசிச்சு பாருங்க. பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி. பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்ன? இயேசு மேல ஊத்துவேன்னு இல்ல, எல்லா மாம்சத்தின் மேலும் என் ஆவியா ஊத்து. அதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய மனித ரெப்ரசன்டேட்டிவா போய் நின்று, நான் பரிசுத்தமா இருக்கேன், என் ரத்தத்தினால என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்திருக்கேன், இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் சொன்னாரா? அல்லேலூயா. இயேசு மேல போல நமக்கு ஹோலி ஸ்பிரிட் இல்ல. அல்லேலூயா.
இன்னொரு வசனம் சூப்பரா இருக்கு பாருங்க, வாசிக்கிறேன். இது கொஞ்சம் பேசிக்கான சத்தியம் தான், பட் ஆனாலும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். 7வது வருஷம், யோவான் 16வது அதிகாரம் 7வது வருஷம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இயேசு போறாருன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லிதான் இயேசு யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆரம்பிக்கிறாரு. சீஷர்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லும் போது, நான் போறது நல்லதுப்பா, உனக்கு ஹெல்ப்ஃபுல், யூஸ்ஃபுல்ன்ற. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட் இஸ் யூஸ்ஃபுல், பிரயோஜனம். ஆமென். இயேசு கிறிஸ்து ஏன் போறார்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கணும்ன்றதுக்காக. அல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உங்களிடத்தில் வாரார். நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிற கிருபை எல்லாருக்கும் கிடையாதுப்பா தம்பி தங்கச்சி. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல எல்லாரும் நிரப்பப்படுவாங்கன்னு மோசே ரொம்ப ஆசைப்பட்டான். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு ஆவலா இருந்தாங்க. ஆனா அவளால அதை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்? தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அவர்களிடத்துல இல்ல. அவளால பரிசுத்த ஆவியானவரை முழுமையா பெற்றுக்கொள்ள முடியல. டெம்பரரியா சில காரியத்தை அவர்கள் செய்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவளை விட்டு போய்விட்டார். ஆனா என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, கடைசி நாட்கள்ல உங்க மேலையும் என் மேலையும் அவருடைய பிதாவின் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன். தகுதியா யோசி. தேவனுடைய ஆலயமா கர்த்தர் உங்களையும் என்னையும் மாத்திருக்கு. அவ்வளோ பெரிய. அல்லேலூயா. பரிசுத்தத்துடைய ஸ்பெல்லிங் கூட தெரியாத புறஜாதியாய் பாவத்தில் வாழ்ந்த நம்மை கர்த்தர் எடுத்து கழுவி சுத்திகரித்து என் ஆவியை தர. ஆமென். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். நினைக்கும் போதே உங்க கண்ணு கலங்கும். உண்மையான அன்பு. அல்லேலூயா. ஆவியானவர் உங்க இடத்துல வரும்போது நீங்க முதல்ல பலன் அடைவீங்கன்னு சொல்றாருல இந்த இடத்துல. நீங்க பலன் எதற்கு பெற்றுக்கொள்ளணும்? இயேசு சொன்னவைகளை நீங்க செய்வதற்கு. அல்லேலூயா. இயேசு சொன்ன காரியத்தை இந்த உலகத்துல செய்யறதற்கு நமக்கு we need a divine power. அல்லேலூயா. நமக்கு ஒரு பரலோக வல்லமை வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கரெக்டான வேர்டு கிடைக்கல. டிவைன் பவருக்கு பரத்திலிருந்து வருகிற வல்லமை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகுது. அல்லேலூயா. பிதாவின் இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு இயேசு கிட்ட இருந்து நம்ம கையில வருது. அல்லேலூயா. நம்ம இருதயத்துல ஊற்றப்படுது. ஆமென். இந்த அபிஷேகத்தை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நான் கேக்குறேன், இயேசு வந்ததின் ஒரு நோக்கம் என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவி நீங்கள் பரிசுத்தமாவது மாத்திரமல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தினதே அவர் ஆவியை ஊற்றுறதுக்காக தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாய்விட்டான். தேவனோடு ஒரு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு, அந்த உறவாடுதல், பகலின் குளிர்ச்சியான வேலையில தேவனாக்கத்திலிருந்து உறவாடினார்ல, அது பிரிஞ்சிருச்சு பாவம் செஞ்சதுனால. இப்போ தேவ ஆவியானவர் தான் நம்மளை அவரோடு கூட இணைக்கணும், தேவனோடு கூட இணைக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவரை போய் வேணான்னு சொல்லுவாங்களா யாராவது? முட்டாள் தான் சொல்லுவோம். எனக்கு தேவையில்லை. தேவனுக்குள்ள வந்து வாசம் பண்ண போறாரு, வேணாமா? நம்ம நாட்டை ஆளுகிறவர்களோ, பெரிய விஐபியோ, இல்ல கிரிக்கெட்டரோ, யாரோ ஒருத்தர் பெரிய ஆளு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப பெரிய செலிபிரிட்டி உங்க வீட்டுல வந்து 2 நாள் தங்குறேன்ற, என்ன சொல்லுவீங்க நீங்க? வரவே வராதீங்க சொல்லுவீங்க. அல்லேலூயா. வானங்களையும் பூமியும் படைத்த தேவன் அவருடைய ஆவியை அனுப்புறாரு, வேணான்னு சொல்லுவாங்களா யாராவது? அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்களுக்கு தேவ ஆவி வேணுமா வேணாமா. அவர் சொல்லுவாரு, இது வேணும்பா, உனக்கு அதை தரேனா, குடுங்க கர்த்தாவேன்னு வாங்கிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொன்னாரு, ஜெபம் பண்ணு. எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது, வர வரைக்கும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அந்த ஆட்டிடியூட் ஒவ்வொருத்தருக்கும்.
ஆவியானவர் என் தலையை நிரப்புற வரைக்கும் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? பாத்திரத்துல என்ன நிரம்பி வழியணும், ஊத்தணும், நிரம்பி வழியணும். அல்லேலூயா. அதுதான் இன்ஃபில்லிங், நிரப்பப்படுதல். டு த பிரிம், ஊத்தணும். மை கப் ரன்னத் ஓவர், ஊத்தணும். உள்ள இருந்து எல்லா அழுக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு வரணும் ஆவியானவர். அல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, அண்டர்லைன், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கு. அல்லேலூயா. அவன் ஆவியானவர் வரதே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கு, பரிசுத்தமாக்குதலை கொண்டு வரார். அல்லேலூயா. பரிசுத்தத்தை அட்டைன் பண்ணாதான் தேவனை நீங்க சந்திக்க முடியும். கடைசி நாட்கள்ல மத்திய ஆகாயத்துல இயேசு வரும்போது நீங்க மரிச்சு போனா உயிரோட வருவீங்க, அல்லது நீங்க உயிரோடு இருந்தா அப்படியே உருமாற்றம் அடைஞ்சு போவீங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பெற்றுக்கொள்ளாம எப்படி பரிசுத்தமாவீங்க, எப்படி தேவனை தரிசிப்பீங்க? அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இது கொஞ்சம் எச்சரிப்பின் சத்தமா நீங்க இத பார்க்கணும். வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அண்டர்லைன், வாசமாய் இருந்தால், ஆமென், he should fill you, he should dwell in you. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் உங்களை முத்திரிக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம், சீல் போடுறாரு, அல்லது உங்களுக்குள்ள ஆவியானுடைய கிரியையை செய்யறார். ஓகேவா? இது ஒரு லெவல், இப்படி வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள அந்த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பேப்டிசம்னா என்ன? இம்மர்ஷன் அர்த்தம் இல்லையா? பேப்டிசம்னா என்ன? இம்மர்ஷன், முழுகுதல். கரெக்டா? அப்போ ஆவியானவருக்குள்ள நீங்க முழுமையா முழுகணும். அல்லேலூயா. எனக்கு போதும், ரட்சிப்பு கட்சிச்சு, இது போச்சோம், இது போதும், அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை எல்லா சர்ச்சிலையும் காட்டுவாங்க. அந்த வசனத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். இந்த வசனத்தை முடிக்கலாம். 8:9, ரோமர் 8:9 கத்த சொல்றாரு, ஆவியானவர் உங்கள வாசமா இருந்தா என்ன நடக்கும்? நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன், சத்தமா எல்லாம் சொல்லுங்கலாம், மியூட்ல இருக்கட்டும், அவருடையவன் அல்ல. அப்படின்னா அர்த்தம், if you don't have the spirit of Christ, you are not Christ. Hallelujah. You don't belong to Christ. நீங்க கிறிஸ்டியன் கிடையாது. ஐயோ, என்னன்னா இப்படி சொல்றீங்க? கிறிஸ்டியன்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்களே. தம்பி, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உன் மீது அல்லது உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம். அல்லேலூயா. உங்களை நான் டிமோட்டிவேட் பண்ணல, உங்களை நான் கண்டம் பண்ணல, உங்களுக்கு ஆவி இல்ல, வேஸ்ட் நீங்க என்ன சொல்லல. உங்க நிலைமையில நான் இருந்திருக்கேன். அல்லேலூயா. ஆனால் நீங்க அடுத்த லெவலுக்குள்ள பிரவேசி. கரெக்டா இல்லையா? கத்துறதுக்கு ஆசைப்படுறாரா இல்லையா? ஆமென். இப்போ நீங்க இருக்கிறது ஒருவேளை உங்க தப்பா இருக்கலாம், தப்பா இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நீங்க அபிஷேகத்திற்காக உண்மையா பெற்றுக்கொள்ளலாம். அபிஷேகத்திற்காக உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு அப்போஸ்தலர்கள் அவ்வளவு வாஞ்சையா இருந்தாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நீ ஆவியை பெற்றுக்கொண்டியான்னு கேட்பேன். பேதுருவும் யோவான் நேத்து வாசிச்சோம் இல்லையா? பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல சமாரியாவுக்கு வராங்க. கிளியரா பாக்குறாங்க, இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல. தலையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள. பவுல் எபேசு சபைக்கு வராரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் இருக்காங்க. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு இந்த கேள்வி கேட்கணும்ன்ற அவசியமே இல்லையே. எது கேட்கணும்? சில பேருக்கு இந்த கேள்வி கேட்டாலே கோவம் வந்துடும் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஆவியை பெற்றுல, நான் வாட்டர் பேப்டிசம்லயே பெற்று, நான் வேற மாதிரி பெற்றுக்கொண்டேன். ஒரே மாதிரிதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. விதம் எல்லாம் வேற மாதிரிலாம் இல்ல. எல்லாரும் மேலேயும் இறங்கினாரு. நாக்குல ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு.
அவர்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. அவன் வேற மனிதனாய் மாறி. அல்லேலூயா. பயந்தாங்கொழியா இருந்த பேதுரு எழும்பி நின்று 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி சொன்னான். அல்லேலூயா. அற்புத அடையாளம் என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு முடையனை பார்த்து நசநாயக இயேசு கிறிஸ்துனால ஏஞ்சி நடந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு காரியத்தை வேதவசனம் நீங்க பண்ணணும்னு சொல்லுது. அது என்னது? இயேசுதான் சொல்றாரு. வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 11. ஜபம் பண்றது என்ன, ஜபம் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி இயேசு உவமையா பேசி கொண்டு வர்றாரு. 10வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான். நம்ம என்ன கேட்போம்? கர்த்தாவே கார் குடுத்துருங்கப்பா, பைக் குடுத்துருங்கப்பா, நல்ல வேலை குடுத்துருங்கப்பா. உலகத்தின் காரியங்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? தேடுகிறவன் கண்டடைவான். தட்டுகிறவனுக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நமக்கு எல்லாருக்கும். ஆனா கர்த்தர் அதை பத்தி பேசலப்பா. இங்க வா. 13வது வசனம் படி. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தெளிவா இருக்குல்ல வசனம். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன தராங்க கர்த்தர்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்ட தரான். எப்போ? நீ ஜெபம் பண்ணும்போது. ஆமென். when you pray for the Holy Spirit, pray for the unction. Amen. Pray for the anointing that will move the congregation, that will move the world, will turn it upside down. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பார்த்து சொன்னாரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவருடைய ஆவியினால நிரப்பணும்னு ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்க பண்ணணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். பேதுரு சொல்றாரு எழும்பி. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சியாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவி யாருக்கு கொடுக்கப்படுது? கீழ்ப்படியணும். நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு பேப்டிசம் வேணாம், எனக்கு தான் சின்ன வயசுலயே குழந்தையிலே பேப்டிசம் கொடுத்துட்டாங்க, அந்த பேப்டிசம் நான் விசுவாசிக்கிறேன், இந்த கதைலாம் பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் அதுன்னு போட்டிருக்கு. வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் முதல்ல பாவத்துல இருந்து மனம் திரும்பி ஒருவருக்கு ஒருவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இருக்கா? மனம் திரும்புங்க. இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு அர்த்தம். இயேசு நாமத்தை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. பேப்டிசம் எடுக்காம நெக்ஸ்ட் எங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின், அதான் பரிசுத்த பெந்தகோஸ்தே நாள்ல நடக்கிற அந்த காரியம், நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க மனம் திரும்புங்க ஃபர்ஸ்ட். 2வது இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு அவர் பேர்ல ஞானஸ்தானம் எடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வரம் கிடைக்கும். அல்லேலூயா. வரம்னா கிஃப்ட், ஃப்ரீயா. ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் உங்ககிட்ட ஏதாவது காணிக்கை வசூல் பண்ணாரா? சில சர்ச்சஸ் வசூல் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாது. அந்த சர்ச்சைக்கு போகாதீங்க. பட் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எந்த காசும் கேட்கல ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்கறதுக்கு. இட்ஸ் ஃப்ரீ. If you ask, he will give. Hallelujah. If you ask, he will give. என் ஜூம் மீட்டிங்ல ஒரு வாலிப மகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஃபர்ஸ்ட் விசுவாசிக்காம இருந்தா, அதுக்கப்புறம் விசுவாசிட்டான். ஜூம் மீட்டிங்ல ஜெபம் பண்ணும்போது ஒரு 2-3 அந்நிய பாஷை வார்த்தைகள் வருகிறது. ஆனா சரளமா லாங்குவேஜ் இல்லையா, அந்த லாங்குவேஜ் வரமாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். அந்நிய பாஷை சரியா வரமாட்டேங்குது. அப்புறம் நீ தனியா ஜெபம் பண்ணா அந்நிய பாஷை வரமாட்டேங்குது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை, அப்போ ஒரு வார்த்தை அப்படி வருது. இப்ப நான் சொன்னேன், தங்கச்சி, நான் சொல்ற காரியத்தை புரிஞ்சுக்கோமா, நீ வாட்டர் பேப்டிசமுக்கு ஒப்பு கொடு. யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப் ஃபார் வாட்டர் பேப்டிசம். வாட்டர் பேப்டிசமுக்கு நீ ஒப்பு கொடு. வாட்டர் பேப்டிசம் எடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்க சொல்லி, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும்போது
பரிசுத்த ஆவியானவர் மகளை முழுமையாய் நிரப்ப நல்ல சரளமா அந்நிய பாஷை பேசக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதன் மெருகேத்தணும். அந்நிய பாஷையில பேசி தேவனோடு உறவாடும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவாரு. ஆமென். அப்புறம் உங்க ஆவியானவர்கிட்ட பேசும். அதுவும் அந்நிய பாஷையில பேசும். புரியுதா? உங்க அந்நிய பாஷையில ஆவியானவர்கிட்ட பேசும். ஆவியானவர் அதே வார்த்தையை அதே நாவை பயன்படுத்தி உங்க ஆவிகிட்ட பேசும். ஓகே, there will be upload and there will be download. அல்லேலூயா. ஆமென். நம்மளும் பேசணும், ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவார். ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார் பிதாவாகிய தேவனை நோக்கி. அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம இப்பதான் எலிமெண்டரி கிளாஸ் எடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் எழுப்புதலை கொண்டு வரும். ஆமென். இந்த அபிஷேகம் தான் பாபிலோனின் கிரியைகளை முற்றிலுமா உங்க வாழ்க்கையில இருந்து அறுத்து போடும். இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம யூ cannot go to next level. தேவன் இதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? அவர் தான் உருவாக்கி வச்சிருக்காரு. இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆனா நான் அப்படி வளர்ந்துக்கிறேன், நான் அன்புல வளர்றேன், நான் சாந்த குணத்துல வளர்றேன், நான் நல்லா கொடுப்பேன் பாருங்க. ஆர்ஃபனேஜுக்கு போய் காசா கொடுத்து ஆப்பிள் வாங்கி கொடுக்குறேன், திராட்சை பழம் வாங்கி கொடுக்குறேன். முதல்ல ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுப்பா. இது பிதாவின் வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா தேவன் இதை ஃபோர்ஸ் பண்ணல யார் மேலேயும். புரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ அதை ஊற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். சில பேருக்கு இந்த ஞானஸ்தானத்தை குறிச்சு சில பேருக்கு சில டவுட் வருதுன்னு ஆவியானவர் பேசுறாரு. சரி, ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து வாசிக்கும். ஓகேங்களா? பேதுரு ஞானஸ்தானத்தை பத்தி, வாட்டர் பேப்டிசம் ஞானஸ்தானத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணின நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். கீழ்ப்படியாமை பத்தி பேசுறாரு இல்லையா? அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்ட. எப்படி இருக்கு பாருங்க வசனம். எப்படி இருக்கு? வாட்டர், ஜலத்தினால காப்பாற்றப்பட்டான். they were protected by water. அப்படி இருக்கு. கரெக்டா இல்லையா? ஏன்னா இவன் 8 பேரு, நோவா குடும்பம் 8 பேரு தேவனுடைய வார்த்தை கீழ்படிச்சாங்க. மத்த ஆட்கள் கீழ்படியல. புரியுதா? பேழைக்குள்ள நீங்க போகிறதற்கு போன பிறகு ஜலம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. எப்படி பாதுகாத்துச்சு நோவா நாட்கள்ல பாருங்க. ஒரு பேழை இருக்கு, அந்த பேழை அப்படியே உட்கார்ந்துருக்கு. நான் அதை யோசிச்சு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஒரு பேழை ஒரு ஏதோ ஒரு மண்ணு மேலேயோ ஏதோ ஒரு சமவெளியிலயோ கட்டியிருப்பாரு நோவா. அதுக்குள்ள போன பிறகு தேவன் அந்த கதவை சாத்திட்டாரு. கரெக்டா? இப்படி சாத்திட்ட பிறகு நல்லா கவனிங்க. இந்த பேழை மேல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ மழை பெய்யும் போது யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அழிவு. ஆனா யாருக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சோ அவங்களுக்கு உயர்வு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஜலம் பேழைய மிதக்க வச்சு அப்படியே போய் அரராத் மலை மேல போச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாம? நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுற. பேழை உயரணும்னா வாட்டர். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம். இப்போ ஒப்பனையா சொல்றாரு. ஆன்டி டைப்னு வரும். ஆன்டி டைப்பா ஏதோ ஒன்று ஷேடோன்னு இருக்கும். ஓகேவா? இது ஒரு பேரலோன்னு வாங்க. அந்த இடத்துல நடந்துச்சுல, அதுக்கு அப்படியே அது நிழல். இது நிஜம். எது நிஜம்? பேப்டிசம் எடுக்கிறது இதான் நிஜம். அல்லேலூயா. அது நிழல். பழைய ஏற்பாடுல நடந்ததுலாம் நிழல். நல்ல கொண்டீங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்க நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கு. திஸ் இஸ் a covenant. உடன்படிக்கை. வாட்டர் பேப்டிசம் வாட்டர் பேப்டிசம்குள்ள நீங்க போகும்போது நீங்க தேவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரீங்க. கல்யாணம் நடக்குது. எக்ஸாம்பிள், எப்படி கல்யாணம் நடக்குது? நானும் என் மனைவியாகி விக்டோரியாவும் ஏதோ ஒரு வெட்லாக்கோ இல்ல ஒரு ரிங்கோ பைபிள் மாத்தியோ மாலை போட்டோ ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து நாங்க 2 பேரும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் என்னை பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரியாது இருப்பேன்.
அதே மாதிரி என்னுடைய மனைவியும் வாக்குறுதி, எக்ஸ்சேஞ்ச் வாவ்ஸ் சொல்றாங்கல்ல, அவங்க வாக்குறுதியை கொடுக்குறாங்க. கொடுத்து ஒரு கவர்னன்ட்டுக்குள்ள வர்றோம் ரெண்டு பேரும். சரிங்களா? மோதிரம் போட்டிருக்கேன், கவர்னன்ட். இந்த மோதிரம் பார்க்கும் போதெல்லாம் யாரையும் பார்க்க கூடாது, உன் கண்ணு ஒரே ஒரு மனைவி தான் உனக்கு இருக்கா அப்படின்றது ரிமெம்பர் ஆயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு புரியுது. ஆமென். ஒரு உடன்படிக்கை. இனிமேல் இயேசுதான் என் மனம், இயேசுதான் என்னுடைய ரட்சகர், எனக்கு வேற ரட்சகர் கிடையாது, அவரோடு நான் உடன்படிக்கை. அல்லேலூயா. அதான் ரட்சிக்கப்படும் போதே நான் அதெல்லாம் பண்ணிட்டேனே, நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேனே, நான் விசுவாசிக்கிறேனே இயேசுவை அப்படின்னு நீங்க சொல்லும் போது நல்லா கவனிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசமா இருக்கக்கூடாது, செத்து போன விசுவாசம். கிரியையில வாட்டர் பேப்டிசம்ல காமிங்க. அல்லேலூயா. If you believe, show it in water baptism. That is what Jesus says. Amen. கிரிய வேணும், விசுவாச கிரிய. அல்லேலூயா. ஆமென் சொல்லாம இங்க போட்டுருக்கு பாருங்க. மாம்ச அழிக்க தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே. இது வாட்டர் பேப்டிசம். லாஸ்ட் ஒன்னு மாற்றலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். 7வது வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனம். 7வது வசனம் என்ன சொல்லுது? பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர். எனது பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. கரெக்டா? பரலோகத்துல. ஆனா பூலோகத்துல சாட்சி இடுகிறவைகள் 3. அது என்னன்னு பாருங்க. ஆவி, பரிசுத்த ஆவியானவர், ஜலம், ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க ரட்சிக்கப்படும் போது இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப ரத்தம் போய் சாட்சி சொல்லுமா? என்ன சொல்லும் உலகத்துல? இவன் பரிசுத்தமானவன். கரெக்டா? நல்ல கவனிங்க. 2வது, நீ வாட்டர் பேப்டிசம் எடுக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணும்? ஜலம் சாட்சி சொல்லுமா? ஆமாமா, நான் தான் அவனை வாட்டர் பேப்டிசம் டேங்க்ல தான் நான் பார்த்தேன். ஜலம் சாட்சி சொல்லுமா? 3வது, பரிசுத்த ஆவியானவர்களை நடப்பார். அல்லேலூயா. ஆமென். புரியுதா? இதுதான் சாட்சி கொடுக்கும் உங்களை பத்தி. ஆமென். கல்லுகள் ஏஞ்சி சொல்லும், ஆஹா ஜூம் மீட்டிங்ல நல்லா சொன்னார் இமானண்ணா, கேட்கவே இல்லை நீங்க சொல்லும். போன் சொல்லும், நீங்க என்னன்னா பாத்தீங்கன்னு போன் எலும்பி சொல்லும், கல்லு எலும்பி சொல்லும், பறவை சொல்லும்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. கத்த சொல்ற தெளிவா, நான் சொல்லுகிற சத்தியத்திற்கு நீங்க கீழ்ப்படியும் போது கீழ்ப்படுகிறவர்களுக்கு நான் பரிசுத்த ஆவியை தருவேன். அல்லேலூயா. அதுதான் பேப்டிசம் ஹோலி ஸ்பிரிட். இது ஊற்றப்படும் போது நமக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலும் மாற்றங்களும் வளர்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. நாம் முழுமையா மாற்றப்படுவோம். நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ள நிலை நிற்போம். அல்லேலூயா. பண்ணி திருப்பியும் பண்ணியா மாறாது, பண்ணி ஆடா மாறிடும். அல்லேலூயா. பழைய வைகளை ஜெயிக்கிறதற்கான பலன் கிடைக்கும். சகல சத்தியத்தினாலும் வழி நடத்தி ஜபம் பண்ண ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரு. நம்மளுடைய குணத்தையே மாத்திருவாரு, நம்முடைய பாவ குணத்தை மாத்திருவாரு. அல்லேலூயா. தேவனை உண்மையா தரிசிக்க முடியும், நம்மளால தேவனை உணர முடியும், தேவன் நம்மளோட பேசுகிறத உணர முடியும், ஒரு பர்சன் நமக்குள்ள இருக்கிறாருன்றத உணர முடியும். அல்லேலூயா. கொரோனாவின் நாட்கள்ல எனக்கு கொரோனா வந்துச்சு. அப்போ நான் பாஸ்டருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு எனக்காக ப்ரே பண்ணுவேன். அப்போ பாஸ்டர் சொன்னாரு, ரிமெம்பர் தட் யூ ஆர் அனாயிண்டட் அப்படின்னு சொன்னாரு. அதான் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண. ஒரு பாடல் போயிட்டு வந்துருச்சு, புயலின் மத்தின்னு ஒரு பாடல், அது போயிட்டு இருந்துச்சு. அப்போ வியாதியே உன் தலை குனிந்ததுன்னு ஒரு லிரிக்ஸ் சார். அந்த பாடல் பாடிக்கொண்டே அந்நிய பாஷையில நான் பேச ஆரம்பிச்சேன் பாருங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் கொள்கிறதை என்னால உணர முடியல. உங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், கோபமா பேசுறான்னு வச்சுக்கோங்க, வைராக்கியமா பேசுறான், உங்களால உணர்ந்து கொள்ள முடியல. அவன் லாங்குவேஜ் புரியல, ஆனாலும் அவன் கோவப்படுறான்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. அதே மாதிரிதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வைராக்கியம் கொள்ளுவார். பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு போகும்போது ஆவியில் வைராக்கியம் கொண்டு பவுல் எழும்பி பேச தொடங்க இருக்கா. அல்லேலூயா. ஆவி இல்லைன்னா நல்லா கவனிங்க, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வைராகம் கொள்வாரு. இப்போ நம்ம எழும்பி அந்த காரியங்களை அவருக்குன்னு சரண்டர் பண்ணணும். அப்போ பரிசுத்த ஆவியான அந்த கொரோனா வைரஸை கட்டிஞ்சு கொள்றத நான் பார்த்தேன்.
எனக்குள்ள இருக்க வியாதியின் தலை குனியுதுன்னு சொல்லி அவர் கடிந்து கொள்றத நான் உணர்ந்தேன். அந்நிய பாஷை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் நான் அந்நிய பாஷையில. அவர் கொடுக்குற வேர்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நான் அதுக்கு ஏத்த மாதிரி என் நாக்க சரண்டர் பண்றேன் ஆவியானவர் இல்லையா. சரண்டர் பண்ணும்போது அந்த பாஷை சில நேரங்கள்ல யுத்த பாஷையா புறப்படும். அல்லேலூயா. நல்லா நார்மலா பேசும்போது நம்ம ஒரு லாங்குவேஜ் மாதிரி பேசுவாங்க அந்நிய பாஷையில. யுத்தம் பண்ணுகிற பாஷை வேற மாதிரி இருக்கும். புரியுதா? அட்ரா உதரா எப்படி இருக்குது, அடிடா சண்டை போடும் போது வேற மாதிரி இருக்குல்ல லாங்குவேஜ். அதே தமிழ் தான், சண்டை போடும்போது வேற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி யுத்த பாஷை ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அந்த கிருபைகள் எல்லாம் கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்ம மேல ஊற்ற இருக்கிறார். வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்படி பண்ணி யுத்தம் பண்ணும்போது அந்த வியாதி, நான் உண்மையே சொல்றேன், அன்னைக்கு எனக்கு 102 டெம்பரேச்சர் இருந்துச்சு. அந்த ஆவியானவர் எனக்குள்ள வைராகியமா ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண உடனே எழும்பிட்டு எனக்கு அந்த பலவீனமே இல்ல. கண்ணெல்லாம் எரியும்ல ஃபீவர்ல, அதெல்லாம் போயிடுச்சு. ஆனா தொட்டு பார்த்தா சூடா இருக்கு உடம்பு. ஏன்னா எனக்கு பயங்கர ஆக்டிவா இருக்கு. இயேசு கிறிஸ்து பேதுருடைய மாமியை தொட்டு எழுப்பின உடனே அவள் எழும்பி அவங்களுக்கு சர்வ் பண்ணான்னு போட்டிருக்கு. ஜுரம் முடிஞ்ச உடனே நீங்க உடனே ஏஞ்சி வேலை செஞ்சிருவீங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, கொஞ்சம் பலவீனமா இருப்பீங்க, ஒரு இட்லி சாப்பிடுவீங்க, அப்புறம் கொஞ்சம் சோகமா இருக்கு தூங்குறேன் தூங்குவீங்க, கரெக்டா? ஆனா இயேசு தொட்ட உடனே ஏஞ்சி ஹெல்ப் பண்றா பாத்தீங்களா? அதே மாதிரிதான் எனக்கு வந்துச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆட்கொண்டு அந்த பலனால நிரப்பணும்னா நான் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன், பேச ஆரம்பிச்சிட்டேன். என் மனைவிக்கு பிரச்சனை இருந்துச்சு, கால் பண்ணி ஓகே இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு, நான் அங்க வரேன் இது வரேன் அப்படி. இன்னும் உனக்கு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு, கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமென். 20 நிமிஷத்துல இந்த சூடா இருந்துச்சுல அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என் மனைவிக்கு கொரோனா இருந்துச்சு. என் மனைவியோடயே இருந்தேன். எனக்கு மறுபடியும் கொரோனா வரவே இல்லை. அல்லேலூயா. ஃபீவர் வரவே இல்லை, இருமல் வரவே இல்லை, மூச்சு அடைச்சல் வரவே இல்லை. கர்த்தர் அந்த சோதனை நாட்கள்ல என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு வருகிற சோதனையை நீங்கள் எளிதாய் ஜெயித்து விடலாம். சில பேர் பாவ சோதனையில கஷ்டப்படலாம், பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அதை தான் பண்ணுவீங்க. அல்லேலூயா. இந்த வீடியோ பார்க்க கூடாதுன்னு நினைப்பீங்க, அதை தான் பண்ணுவீங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அதை பண்ணிடுவீங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க, பண்ணிடுவீங்க. பாவ சோதனையில கஷ்டப்படுவீங்க. கரெக்டா இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போவாதேன்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு, அதுதான் போவேன்னு நிப்பீங்க. கரெக்டா? ஒரு பாவ சோதனை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், நான் பண்ணிடுறேன். இந்த சோதனை ஈஸியா ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆவியானவர் மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பாரு உங்க வீட்டை. அவரோடு கூட உறவாடலாம், ரோடு பேசலாம். பாவம்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. ஈஸியா ஜெயித்துட்டு போயிடலாம். சீக்ரெட் சின்ல கஷ்டப்பட்டு கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆவியான விஷயத்தை பெற்றுக்கொள், உங்களை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஃபாஸ்டிங்கே என்னால இருக்க முடியல, என்னால ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல. ஆவியானவர் பெற்றுக்கொள், அவர் செய்வார். நீ கஷ்டப்பட்டு செய்யறது இல்ல, உன்னை அவர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அவர்தான் தேற்றரவாளன். நமக்கு உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அவர்தான் ஆவியானவர். அல்லேலூயா. அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுங்க. பிதாவின் வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கு? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். கர்த்தர் நீர் எவ்வளவு தெளிவாய் காரியங்களை சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தெளிவுபடுத்து, இன்னும் தெளிவுபடுத்து. சத்ருவின் கண்ணிகளில் இவர்கள் விழாதபடிக்கு இவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆவி ஆனவர் தாமே கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. இதோ அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு நதியை பார்க்கிறேன். அது கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறத நான் பார்க்கிறேன். லே பா கா லா பா. அது புரண்டு வரட்டும், அது புரண்டு வரட்டும், அது புரண்டு வரட்டும். இருதயத்தின் கதவுகளை கத்து திறக்கிறார். தே புலாஷிகா படகதடபா ஆவியானவரே ஒவ்வொருவரையும் முத்திரையிடும். ஊற்றும் 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 தேவனே, ஊற்றும். அதேபேலே ஷிகாடுலாபா. கனிகளை பார்க்கிறேன், கனிகளை பார்க்கிறேன். ஆவின் கனிகள் அநேக பேர்களுக்கு ஆவின் கனிகளை கற்றுக் கொடுக்கிறார். தீபா லானு தூராமா ஷுட்டாராமானே கேஷேரிமானா தூராமானா கதலபட கதடபல கதடபா. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். சகல கட்டுகள் உடையட்டும். ஓப்பன் யுவர் மவுத். வாய்களை விரிவாய் திறங்க. அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்றார். மௌனமா ஜெபிக்க வேணாம், வாய்களை விரிவா திறங்க. கர்த்தர் இதோ நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், நிரப்பிக்கொண்டே இருக்கிற உங்க இருதயம் இதோ அனல் கொண்டு எழும்புகிறது. ராமா தூலாமானா
கேபாலா ஷுட்டாராபாலா நீகபலோ ஷட்டீமா நாத்துராமு ஷிகடகதடகதடகதடபா. ஆவியானவர் இடைப்படுகிற நேரமா இது இருக்கிறது. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகளே, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகனே. மேலா காலாபா, நீ இதோ அவிசுவாசியா இராதபடிக்கு விசுவாசியா இரு. லே காபா காதா டபா காலாபா. எத்தனையோ பாவிகளை பரிசுத்த ஆவியானவர் தொட்டது நிமித்தம் அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறினார்களே. இதோ உன்னையும் நிரப்ப இருக்கிறார். பரிசுத்தமாக்குதல் கட்டளையிடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வேலேகா தூடா மௌலோ ஷூட்டா தூடிமா கடகதடகதடகதடகதடகதலபா. இதோ கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயரை பரப்பாய். அந்த புது பலன் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். புது பலன் தான் அந்த அபிஷேகம். புது பலன் தான் அந்த ஆவியின் ஞானஸ்தானம். லேக் ஹபேதேனிமுஷு சட்டைகள் கொடுக்கப்படுகிறது, கழுகின் சட்டை. நீ உயர பறகணுமா? சர்ப்பங்கள் உன் கால்களை கடிக்காதபடிக்கு, எந்த கல்லும் முள்ளும் உன் கால்களை குத்தாதபடிக்கு நீ பறக்கணுமா? உன்னிடத்துல சட்டைகள் வேண்டும். ஆவியானவரே அதை தருவார். இதோ புது பலனை தருவார். ரமா நமாலா கபா நிமாலா பாடா தூளி பாடா காடா பாடா கதலப. எழுப்புதலின் தீ கட்டளையிடப்படட்டும், கட்டளையிடப்படட்டும், கட்டளையிடப்படட்டும். மாத்தே கபாலா ஷிகாட்டு ராமாலா தூக்கா தாடாபாலா ஷிட்டேரேமா நகதடகதடகலபா. அக்கினி அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீரா. சகல கட்டுகளோட விட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. உங்களை ஆசீர்வதிப்பார்.